இன்றைக்கி நம்ம பேச போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுட் லவர்ஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டெய்லி லைஃப்பில் கிச்சனில் நார்மலான சைஸில் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்சா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்க, ஒரு பர்கர் மினி பில்டிங்கோட சைஸில் இருக்குது. ஸோ இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய ஃபுட் க்ரியேஷன்ஸை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இது எப்படி குக் பண்ணியிருக்காங்க, எப்படி லிஃப்ட் பண்ணாங்க, எதால் இதை உருவாக்கினாங்க, ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா பீட்சா லவர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இது. ஸோ உலகத்திலே மிகப்பெரிய பீட்சா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் அளவுக்கு இருந்திருக்கு. இதோட சுற்றளவு மட்டுமே பார்த்தீங்கன்னா 130 அடி அளவு இருந்திருக்கு. ஒரு கால்பந்த மைதானத்தையே மூடி போடுற அளவுக்கு ரொம்ப பெரியதாக இருந்திருக்கு. ஸோ இது செய்ய என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா 1000 கிலோ மாவு அண்ட் 100 லிட்டர் டொமேட்டோ சோஸ், அதோட சீஸும் டன் கணக்கில் எடுத்திருக்காங்க. இந்த பீட்சாவை சுட்டு வேக வைக்கவே 10 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய பர்கர் எடுக்கலாம், ஹியூமன் சைஸ் பர்கர்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா இது ஒரு பர்கர் இல்லை, ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கும். வெயிட் நியர்லி 1 டன் கிட்ட இருந்திருக்கு. இதோட பிரெட் பன் மட்டுமே மிகப்பெரிய சைஸ்ல இருக்கு. பெட்டியை குக் பண்ணுறதுக்கு கிரேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை மூவ் பண்ண ஈவன் புல்டோசரோட சப்போர்ட் கூட தேவைப்பட்டிருக்குது. நார்மலான பர்கரில் லெட்டர்ஸ், மயோ, டொமேட்டோ இது எல்லாமே இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட முட்டைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் 60 கிலோகிராம் லெட்டர்ஸ், அதோட 50 கிலோகிராம் பிக்கிள்ஸ் அண்ட் கேலன்ஸ் ஆஃப் சோஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பர்சனால இதை பைட் பண்ண முடியாது. இதை சாப்பிடணும்னா ஒரு டீம் ஒர்க்கே வேணும். அடுத்தது உலகத்திலே மிகப்பெரிய கேக் ஒரு முழு மண்டபத்தையே மூடி போடுற அளவுக்கு இருந்திருக்கு. இதோட எடை பார்த்தீங்கன்னா 6 டன் வரை இருந்திருக்கு, அதாவது 1000 கிலோகிராம் எடை. ஸோ இந்த கேக்கோட ஐசிங் பூசுறதுக்கு 100 பேர் 2 நாட்களை தொடர்ச்சியாக வேலை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கோட டெக்கரேஷனுக்காக பூக்கள், பூ வடிவம், கோலம், அலங்காரம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்துச்சு. என் கேக்கை வெட்டின உடனே 1000 பார்வையாளர்களுக்கு உடனே துண்டு துண்டுகளாக பகிரப்பட்டிருக்கு. ஸோ இதை சாப்பிட்ட எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது ஒரு கேக் இல்லை, எடிபிள் பில்டிங்னு சொல்லி. அடுத்தது உலகத்தோடைய மிகப்பெரிய ரோல். ஸோ இது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாடு என்ன நினைச்சிச்சுன்னா சாதாரண ரோல் எல்லாருமே செய்கிறாங்க, ஆனால் நம்ம இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய ரோலை செஞ்சு சாதனை படைக்கலாம்னு சொல்லி நினச்சிருக்கு. ஸோ அப்படி உருவாக்கினது தான் இந்த உலகத்தோடைய மிக நீளமான ரோல். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். ஸோ இதை செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நீளமாக மேசைகள் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா செஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து 100 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே போய் இன்க்ரீடியன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. சிக்கன், வெஜ்ஜீஸ், சோசஸ்ன்னு சொல்லி கண்டினியூஸ்லி லேயரிங் பண்ணி ஃபைனலி ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் ப்ரெப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய சாக்லேட். ஸோ இதோட எடை மட்டுமே 5000 கிலோக்கு இருக்கும். 4000 கிலோகிராமுக்கு மேலான சாக்லேட் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாபெரும் சாக்லேட்டுக்கு வடிவம் கொடுக்கவே பல மணி நேரம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இதை குளிர வைக்கிறதுக்காக மிகப்பெரிய குளிர் சாதன அறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சி தேவைப்படும். ஸோ அந்த ஒரு துண்டு சாக்லேட்டை சாப்பிட்டாலே ஒரு வாரத்துக்கே முழுசாக போதுமாக இருக்கும். ஸோ கைஸ், இதெல்லாம் நார்மலான ஃபுட்ஸ் இல்லை, இந்த உலகத்தோடைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுற ஜாயிண்ட் கிரியேஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஃபுட்ஸை க்ரியேட் பண்ணுறதுல ஒரு டீம் ஒர்க், பிளானிங், இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.